நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விழிகள் நேரங்களோ, நான் கேட்டது வானல் மாயங்களோ, யார் தந்தது விழிகள் காயங்களோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆயுத பூஜையை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. அன்றைக்கி டே vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். ஒரு 3 days க்ளீனிங் வேலையே போச்சு. மண்டே ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன க்ளீனிங் வேலைன்னா நான் பார்த்துருப்பீங்க வீடியோவில். மாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செடிக்கெல்லாம் உரம் பத்தாத மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு மாடியை தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் க்ளீன் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து உரம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் மண்ணில் கொக்கோபீட் அப்புறம் மண்புழு உரம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த கத்தாழை செடி நிறைய இருந்தது. க்ரோ பேக்கில் வந்து முளைச்சிருந்தது. ஃபுல்லாக எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அதுக்கு ஒரு பெரிய பாட் ஒன்று வாங்கியிருந்தோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். ஸோ அதில் எல்லாத்தையுமே ப்ரொபகேட் நல்ல மண் வச்சுட்டு ப்ரொபகேட் பண்ணி வச்சு விட்டாச்சு. இனி இதுக்கப்புறம் இதில் நல்லாவே க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். டே அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் குக்கிங் வேலையெல்லாம் முடித்த உடனே மாடிக்கு தான் வந்தாச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷிங் போட வேண்டியது இருந்தது. வீட்டில் இருக்கிற எல்லா அழுக்கு துணியும் எடுத்துகிட்டு வந்து மாடிக்கு போட்டுட்டு அப்புறம் மேட் இருந்தது. அதையும் ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 1 day ஃபுல்லாக ஊறினா தான் மேட்லாம் நல்லா அழுக்கு போகும் ஈஸியாக. அதனால் அதை நல்லா லிக்விட் போட்டு ஊற வச்சிட்டேன். கீழே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரிஷன் குட்டி உழப்பி விளையாட ஆரம்பிச்சிடுவான் அழுக்கு தண்ணியில். அதனால நல்லா ஹைட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டரை அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் க்ளீனிங் வேலையை மெதுவாக பையனை வச்சு நம்ம சமாளிச்சுட்டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடுமே வந்து டீப்பாக ஒட்டரை அடித்து விட்டுட்டேன். எது எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடித்து விட்டுருவேன். ஏன்னா நம்ம வீடு ரோட்டு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால பயங்கரமாக டஸ்ட்டு வந்து டக்கு டக்குன்னு சேர்ந்துடும். அதுலேயும் இந்த பசங்களை வச்சுருக்கிறதுனால விண்டோ கிட்டெல்லாம் கை வச்சு விளையாடுவாங்க. அதனால் இதை மட்டும் கரெக்டாக எப்போவுமே ஃபாலோ பண்ணிடுவேன். வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு அளவே இல்லை. ஸோ பெட்ரூமில், ஹாலில், வெளியில் இருக்கிற விண்டோஸில் எல்லா பக்கமுமே வந்து விண்டோவில் நிறைய இருக்கும். அது ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி சீலிங், வால் ஃபுல்லாமே வந்து அடித்து விட்டுட்டேன். வீட்டில் இருக்கிற அந்த ஃபேனில் தான் அழுக்கு டக்குன்னு சேரும். அதையும் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அவுட்டர் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 5 விண்டோஸ் இருக்குது. எல்லா விண்டோஸோட இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விண்டோஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். அதனால் இந்த டைம் வந்து டஸ்ட்டு மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன்ஸ் பிளான்ஸும் சரி, இல்லை டெக்கரேஷன் ஐட்டம் வைக்கிறதுனாலும் சரி, பட் அதெல்லாம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்தால் நம்ம கரெக்டாக இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி டஸ்ட்பின் பண்ணும்போது அந்த தூசி வீடு ஃபுல்லாக பறந்துட்டு தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அந்த பிளான் போயிட்டுருக்கு. பட் எப்படி வாங்கணும், எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், பட் நல்லா இருக்கணும் ப்ராடக்ட். அந்த மாதிரி ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் வாங்குகிறேன். கையோட மாடியில் இருக்கிற அந்த லாஃப்ட்லேருந்து, அந்த வால்லேருந்து, விண்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற படி இருக்கு இல்லையா, அங்கேயுமே அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே பெருக்கி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. எனக்குமே பயங்கரமாக டவுன் ஆகிடுச்சு. த்ரிஷன் குட்டிக்கும் ஒரு மாதிரி நைன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சரி, அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 an hour கழித்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்மளை தனியாக விட்டால் போதும். ஸோ கடன்னு ஒரே நாளில் முடிச்சிடலாம். பட் குட்டீஸை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 days ஆகும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு.
அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன், அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. திருஷன் குட்டி ஒரு மாதிரி நைன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டான். தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கடகடன் பெட்ரூம் ஃபேன் எல்லாத்தையுமே நல்லா டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு பெருக்கி விட்டுட்டு கையோடு எப்படியோ அவனை சமாளிச்சுக்கிட்டே வீட்டில் மாப்பும் போட்டு விட்டுட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் மாப் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவனுக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டு எழுந்துச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேன். இப்போ ஃபுல் வீடும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சன் க்ளீனும் பார்த்தீங்கன்னா அப்போவே முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக கிச்சனில் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறதுனால. ஒரு வழியாக நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவனையும் வந்து தூங்க வச்சுட்டேன். தலை ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கிறதுனால ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தலைக்கு ஆயில் நல்லா சொதம்பலாக அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால ஒரு வழியாக ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் க்ளீனிங் வேலை மட்டும்தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இருக்கிற எல்லா மணி பிளான்ட்ஸையும் எடுத்து மாடியில் வச்சு விட்டுட்டு ஸோ ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பெருக்கி விட்டுட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஏதோ பைப் கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரோடு தோண்டி போட்டாங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நடக்குது ரோட்டில். அதனால் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு 2 days ஒன்ஸ் பயங்கரமாக வந்து சேரும். என்னதான் பெருக்கி விட்டாலுமே பார்த்திங்கன்னா அகைன் வந்து டஸ்ட்டு பயங்கரமாக சேருது. எல்லாத்தையுமே நல்லா பெருக்கி விட்டுட்டு நான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம், தண்ணி தொட்டு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்த வரைக்கும் போதும், பார்த்துக்கலாம் அப்படியே நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தம் மண் இல்லாமல் பெருக்கி விட்டுட்டேன். கீழே படி வரைக்குமே ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டேன் அப்போவே. அப்புறம் மேலே போயிட்டு செடிக்கு மட்டும் நல்லா தண்ணியை ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த காற்றுல காஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உட்கார கூட டைமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, எடிட்டிங், அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடிட்டிங், அப்புறம் அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறது, க்ளீனிங். காலையில் எக்ஸசைஸ் வேறு பண்ணேன்னா ஸோ அது வேறு செம்ம டயர்டாக இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனே உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வேலையே ஓடாது. அதனால் உடனே பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன நாளைக்கு சரஸ்வதி பூஜை, அதை விட வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கே முடிச்சிடலான்னு பார்த்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் டீ கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து மாடியிலே குடிச்சிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 8:30 கிட்ட இருக்கும். அப்போ தான் எழுந்திரிச்சே வந்தேன் நான். ஏன்னா முன்னாடி நாள் சரியான வேலை, கை கால்லாம் பயங்கர வலி. ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அவங்க தான் டீ போட்டு எழுப்புனாங்க. பசங்க வந்து பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய பையன் மட்டும் தூங்கிட்டு இருந்தான். அவனையும் ஒரு வழியாக எழுப்பி விட்டாச்சு. ஸோ ஃபைனலி வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ மார்னிங் எழுந்திரிச்சு வந்தாலும் ஸ்கின் நல்ல க்ளோயிங் லுக் இருக்கும். நைட் ஃபுல்லாக சீரம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால. பட் கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பஃபினஸாக இருக்கும். ஏன்னா முன்னாடி நாள் பயங்கர ஒர்க்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபெஸ்டிவல் சேல் ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. சண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் டே பயங்கரமாக ஒர்க் இருக்குது. அதனால தான் காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடல. ஹஸ்பண்ட் வந்து கடையில் வந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. இதில் பெண்டிங்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸை வந்து நல்லா தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து கீழே செவுத்து வரைக்கும் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் லிக்விட் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நானே உனக்கு தொடச்சி தரேன், நீ ஒன்றும் துடைக்க வேண்டாம், பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு அவங்களே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டாக வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து நானே உனக்கு இதை க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த ஃபுல் ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் மேலே வச்சுருக்க செடி நேற்றே முன்னாடி நாளே வச்சுட்டு வந்தேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் நைட்டு பனியில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அப்படியே விட்டுருந்தேன். எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுக்காக இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்க. ஸோ பிளான்ஸ் இருந்ததுன்னா அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் இப்படி வச்சது.
அதுக்கப்புறமா பெட்ரூமில் வந்து பெட் ஸ்ப்ரெட் பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண போட்டுட்டு வேறு பிளாங்கெட்ஸ் வந்து மாற்றிட்டு பெட்டை வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து செவுத்து ஒட்டி இருந்த மாதிரி இந்த பக்கம் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. ஆக்சுவலாக இன்னொரு பெட்டு வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா அகைன் நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தது. அந்த வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. சாரி, ஷாம்பூ பாட்டில் வரும்னு பார்த்தா 1 வீக்காகவே இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அதுவும் இன்றைக்கி தான் வந்துருச்சு. அடுத்து 2 நாள் லீவ் வருது அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லை, நம்மளும் ஆஃபர் போடணும், நிறைய பேர் ஆஃபர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பி போயிட்டோம். ஒரு 11 o'clock போல் வரேன்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஷாப் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு அந்த ப்ராடக்ட்டு ஹேர் ஆயிலுக்கு வாங்குறது அது இதுன்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 3:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை, பயங்கரமாக பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பக்கத்தில் வர்ற வழியிலே அன்னபூர்ணா ஹோட்டலில் ஹஸ்பண்ட் ஃபுல் மீல்ஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு 2 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். திரிஷன் குட்டி அப்பளம், அப்புறம் கொஞ்சம் 2 வாய் வந்து சப்பாத்தி, தயிர் சாதம் 2 வாய், அப்புறம் பருப்பு சாதம் 2 வாய் அவன் அப்படி சாப்பிட்டான். ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம போனோன்னா கடகடன்னு முடிஞ்சிடும். பட் பசங்களையும் சேர்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக வந்து அலைச்சலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வர்ற வழியிலே சாமி கும்பிட்றதுக்கு தேவைப்படுற பொரி, மாலை, வெல்லம், பச்சரிசி எல்லாம் வீட்டில் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு குக்கரில் அதை வேக போட்டுட்டு வெளியில் ஸ்டெப்ஸில் வந்து தண்ணி அடித்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அது மட்டும் பெண்டிங் இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்பப்போ நானும் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பொங்கலும் ஒரு சைடு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டைம். பொங்கலும் சுண்டலும் மட்டும் வச்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸுக்கு, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதே மாதிரி நான் யூடியூப்புக்கு தேவைப்படுற கேட்ஜெட்ஸு, சஷுவோட புக்ஸு, ஹஸ்பண்டோடது எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாமே வச்சுட்டு ஃபைனலாக வீட்டில் வந்து ஒரு 7 o'clock போல் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, பொங்கல், சுண்டல், அப்புறம் வாழைப்பழம் இதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்ல நாளும் அதுவுமா தூபம் போடாமல் எப்படி, வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு தூபம் போட்டு விட்டாச்சு. ஒரு டைம் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி சிரட்டையில் வந்து தூபம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷோ பண்ணுறேன். வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட். நான் இதை சமைச்சு ரெடி பண்ணி பொட்டு குங்குமம்லாம் வைக்கிறதுக்குள்ள ஸோ அதையும் போயிட்டு மாலையெல்லாம் கட்டி சாமிக்கு அதுக்கும் வந்து கொஞ்சம் சூடெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு அகைன் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வர சொல்லி நம்ம வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வருஷம் யாரையுமே கூப்பிடல. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று நாங்கள் போயிட்டு ரிட்டன் எப்போ வருவோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப லேட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களே இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால் நைட்டு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ தான் எல்லாமே ப்ரொடக்ஷன் வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற தெராஸு, அப்புறம் ஷீலிங் மிஷின் எல்லாம் என்னென்ன கேஜெட்ஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்க்கும் சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபைனலாக சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக அப்போ தான் உட்காரவே ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பொங்கல் சுண்டல் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 9:30 பக்கம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் மாதிரி ஹெக்டிக்கான டே வந்து எந்த வருஷமுமே இல்லை. ஏன்னா ஓடிட்டே இருந்தோம் கண்டினியூவாக. ஒரு 3 நாள் வந்து செம்ம வேலை எனக்கு. இப்போ நம்ம ஆஃபரில் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் வேலையும் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆஃபர் புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா புக் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ஆர்கானிக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.